ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் இந்த பொண்ணு விழுந்து விழுந்து வேலை செய்கிறத பார்த்தோன்னா அச்சோ நமக்கு உழ வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இருங்க உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் தன் சொல்ல காஃபி கொண்டு வந்து கொடுத்தோன்னே இந்த மாதிரி காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணு ஒரு பக்கம் கிளம்பிடுச்சு. தங்கமயில் இந்த போகிற ஸ்பீடை பார்த்தா ஐயோ மொத்த பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாட்டுக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கோமதி அம்மாவே என்னைக்கோ நீங்கள் எனக்கு காஃபி கொடுத்துருக்கீங்களாடி, கோலம் போடுற ஒரு வேலையே 2 பேரும் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணி செய்வீங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேத்துக்கு ஜர்க் ஆயிடுச்சு. ஆகா வந்த நம்மளை அள்ளி சூப்பு வச்சுருவா போலன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறாங்க, தூங்க விடக்கூடாது, எழுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஒன்றே வேணாங்க, எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எழுப்பலான்ட்டு போகும்போது நம்ம பாண்டியன் வந்துட்டார். வந்தோடனே பொங்கல் வச்சுருக்கேன், பூரி வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன் சொன்னோடனே நம்ம பாண்டியனுக்கு ஆகா நான் பார்த்தா பொண்ணு பார்த்தியா எப்படி இருக்குன்னு கோமதிகளுக்கு விட்றாங்க. டே இருக்கட்டும்டா, உனக்கு ஒரு காலம் தான் எங்களுக்கும் ஒரு காலம் வரும்னு நினைக்கிறாங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு காஃபி கொடுக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா வேணான்னு சொல்லதை கேட்காம மீனாவோட ரூமுக்கு போயிட்டாங்க. போனோடனே செந்தில் வந்து பனியனோடு தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே மீனா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கத்த, இவங்க ஒரு பக்கத்து கத்த, எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம மீனா என் புருஷன் பாவம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. கொடுக்கறதா இருந்தால் உங்கள் புருஷனுக்கு போய் எழுப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறாங்க. நம்ம ராஜியும் கதிரும் இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காது வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. அடப்பாவி மக்கா திடீர்னு எப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்டை வந்து புலம்பிட்டு இருக்காரு நம்ம செந்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.